வெல்கம் பேக் டு கிரிட்ஸ்கான். ரொம்ப நாள் ஆச்சுல. ஓகே, ஸோ நான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன். மூவிஸ் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா அதுதான். ஸோ மூவிஸ் கூட இப்போ நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குதுல்ல. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். O2, அதாவது ஆக்சிஜன், இந்த நேமில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அந்த குட்டி பையனுக்கு சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ் அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். போகலாமா? சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ் ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இது அந்த பர்சனோட லங்ஸ் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். ப்ராமினெண்ட்டாக இது லங்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணும். சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ் ஜீன் மியூட்டேஷனால தான் நடக்குது. ஜீன் மியூட்டேஷனா? புதுசாக இருக்கே. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. ஜீன் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ஜீன் தான் ப்ரோட்டீன் மேக் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கும். இந்த ஜீனில் ஏதாச்சும் அல்டர்னேஷன் ஆச்சுன்னா, டிஎன்ஏ சீக்வன்ஸ் மாறிச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரிப்பேர் பண்ணுற ப்ரோட்டீனும் அஃபெக்ட் ஆகும்ல. ஸோ அதுதான் மியூட்டேஷன். ஓகேவா? இப்போது மியூட்டேஷன் பற்றி பார்த்தாச்சு. இது ஒரு பெர்மனன்ட் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரோட்டீனும் மாறும், அது நம்ம சிஸ்டம்ஸ் அண்ட் ஆர்கன்ஸை அஃபெக்ட் பண்ணும், அதனால் டிஸார்டர்ஸும் வரும். இந்த டிஸார்டர் சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ் வந்து ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன், அதாச்சும் இன்சர்ஷன் இல்லை டெலிஷன்னு சொல்லலாம். ஜென்ரலாகவே நமக்கு 5 நைட்ரோஜன் பேஸ் வந்து இருக்குது. டிஎன்ஏல 4, ஆர்என்ஏல 4 அப்படின்னு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். அரினைன், குவானைன், சைட்டோசின், தைமின் அண்ட் யுராசில் அப்படின்னு 5 டைப்ஸ் இருக்குது. இதில் தைமின் டிஎன்ஏலையும் யுராசில் ஆர்என்ஏலையும் இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் வச்சு இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்குதுன்னு. எக்ஸாம்பிளுக்கு ஏஏஜி அப்படின்னு நான் ஒரு கோட் எடுத்திருக்கேன். இது வந்து லைசின் அப்படின்னு ஒரு அமினோ ஆசிடுக்கு கோட் பண்ணும். அதில் ஏஏஜிக்கு பதிலாக மியூட்டேட் ஆகி ஏயுஜி அப்படின்னு பாயிண்டில் மாறிடுச்சு அப்படின்னா மீத்தியோனைன் அப்படின்னு இன்னொரு அமினோ ஆசிடுக்கு அந்த கோட் பண்ணிடும். அப்போது லைசினுக்கு பதிலாக இந்த இடத்துல மீத்தியோனைன்னு ஒரு அமினோ ஆசிட் வந்துடுச்சு. இதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன். இந்த மாதிரி பாயிண்ட் மியூட்டேஷன் நடக்கும்போது அமினோ ஆசிட் மாறி ப்ரோட்டீனே மாறிடுது. இதே மாதிரி தான் நமக்கு வந்து சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ்லேயும் நடக்குது. ஸோ ப்ரோட்டீனில் நடக்கிற சேஞ்ச்னால தானே இது நடக்குது. எந்த ப்ரோட்டீனில் இந்த சேஞ்ச் நடக்குது சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ் வர? சிஎஃப்டிஆர் ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீனில் நடக்கிற இந்த மாதிரி மியூட்டேஷனால தான் சிஸ்டிக் ஃபைப்ராசிஸ் வருது. இந்த சிஎஃப்டிஆர் ப்ரோட்டீன் மியூட்டேஷனால் திக் மியூக்கஸ் வந்து லங்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும். இது நம்ம லங்ஸில் இருக்கிற ஏர்வேஸ் எல்லாம் பிளாக் பண்ணி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிக்கு லீட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன்ஸையும் காஸ் பண்ணும். லங் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆனால் நமக்கு ப்ரீதிங் ட்ரபிள் வந்துடும் இல்லையா? ஸோ நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ட்ராக்ஸ், ஜிஐடி அப்படின்னு சொல்கிற கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் எல்லாமே மியூக்கஸ் லைனிங் தான். ஸோ அந்த இடம் எல்லாமே எக்ஸசிவாக மியூக்கஸ் செக்ரீட் ஆனால் என்னாகும்? பிளாக் ஆகிடும். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையும் இது டேமேஜ் பண்ணுது, நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் இது டேமேஜ் பண்ணுது. இந்த டிஸார்டரால் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இதுக்கு க்யூர் இருக்கா? க்யூர் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு க்யூர் இல்லை. ஸோ நம்ம வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? இதுக்கு ஏர் பேசேஜ் கிளியரன்ஸ், பிராங்கியோ டைலேட்டர்ஸ், சிஎஃப்டிஆர் மாடுலேட்டர் தெரப்பி, அப்புறம் வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட் எடுக்கிறது, மெடிகேஷன்ஸ் இன்ஹேல் பண்ணி ஏர்வேஸ் இந்த மாதிரி உடம்புல இருக்க ட்ராக்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுன்னு நிறைய டைப் ஆஃப் மெத்தட்ஸில் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். இதுதான் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் பற்றி ஒரு சின்ன இன்ஃபோ. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மூவிஸ்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற டிசீஸை பற்றி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஹைஃபை கொடுத்துட்டு போங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, dream on little dreamers. Bye.